அனைவருக்கும் இனிய ஞாயிறு மாலை வணக்கங்கள். ஜேசிஐ இந்தியா, ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் hereby call to order. ஜேசி கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ். ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டியின் லிவிங் எத்திக்ஸ் இணையவழி பயிற்சி நிகழ்வின் இன்று வீக் ரன்டவுன் என்ற தலைப்பில் சிறப்பாக இன்று நமக்கு கடந்த ஒரு வார நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்கு வந்துள்ள நமது கிளை இயக்கத்தின் முன்னாள் தலைவரும் ஜேசி NC செந்தில்குமார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், IPL கிரிக்கெட், அதையும் தாண்டி ஒரு 10 பேர் இந்த நிகழ்வுக்கு வருகிறீர்கள். அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று பயன்பெற அன்போடு வருக என்று ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த ஜூம் இணைய வழி பயிற்சிக்காக பயிற்சியாளரிடம் முறைப்படி ஒப்படைக்கப்படுகிறது. சார், தங்களை பற்றிய ஒரு குறிப்போடு இந்த நிகழ்வை தொடங்குங்கள். நன்றி. Thank you, sir. Thank you, Bhaskar sir, for giving me this opportunity. Sir, நான் ஸ்லைட் ஷேர் பண்ணிக்க ஒரு நிமிஷம். ஸ்லைட் விசிபிளா இருக்கா? சார் தெரியும் சார். Thank you, sir. Thank you. We will start the session. Before going into the session, I would like to introduce myself. I am JC Dr. Senthil Kumar. I have completed my PhD in engineering, joined JCI Ranipet Power City in the year 2010, now I'm president in the year 2021, presently working as a professor in engineering college at the rate of Hyderabad. This is my short introduction. So objective of this week rundown. இந்த வீக் ரவுண்ட் எதுக்குன்னா, லாஸ்ட் வீக் மண்டே டு சாட்டர்டே பண்ண ப்ரோக்ராமோட ஒரு ரிவ்யூ கூட சொல்ல முடியாது, ஒரு ரீகேப் அப்படின்றது தான் வந்து இந்த வீக் ரன்டவுன் ப்ரோக்ராம். டு ரீஇனிஷியேட் தி கண்டென்ட்ஸ் வாட் த ட்ரெயினர்ஸ் ஹஸ் ஷேர்ட் ஃபார் தி லாஸ்ட் 1 week and also to have continuity with the program. That is what this week rundown aims at. So first, before going into the week round, that is summarizing what the trainers have given, I would like to thank all the trainers who have spent their valuable time in sharing their thoughts and knowledge with us for the last 1 week. So 7th April, Hungry to Cultivate by JC Vivek Raja. 8th April, Changemaker, JC Ramesh. 9th April, Make Up Mind by JC Balamurugan. 10th April, Bring Changes Unknowingly by JC Lavanya. 11th April, Living with Moral by JC Mugil Vannan. 12th April, Varkayin Tattvam by Professor Veda Subbaya. So this is the topic last 1 week நடந்தது. ஸோ ஒரு 1 by 1 டாப்பிக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே மண்டே, ஹங்க்ரி டு கல்டிவேட். ஸோ ஹங்க்ரி டு கல்டிவேட் அப்படின்ற டாபிக் வந்து இட் வாஸ் கிவன் பை JC விவேக் ராஜா. ஸோ கல்டிவேட் அப்படின்றா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு, ஏன் நம்ம வந்து ஒரு கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஹங்க்ரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மோர் தென் 40 minutes he has given.
ஸோ கல்டிவேட் அப்படின்னா ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் லைக் நமக்கு தெரிஞ்ச கல்டிவேஷன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் கல்டிவேஷன் எடுத்தால் மண்ணை வந்து பண்படுத்துறது இல்லை பதப்படுத்துறது அதுதான் வந்து கல்டிவேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த 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 நோக்கத்தில் வந்து இந்த டாபிக் போனது. he started with ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ், ஒரு இமேஜ் காமிச்சு அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதை யோசிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாரு. அந்த பிக்சரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோன் லாட் ஆஃப் திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து he told about சாக்ரட்டிஸ் லேர்னிங். சாக்ரட்டிஸ் லேர்னிங்னா என்னன்னா டிரைவ் டு லேர்னிங் நியூ ஆல்வேஸ். ஒரு புது விஷயத்தை எப்பவுமே கத்துக்கணும். அந்த விஷயத்த வந்து நம்ம கத்துக்கிறதுனால வந்து நமக்கு பயன் ஏற்படுதோ இல்லையோ அதனால மற்றவங்களுக்கு என்ன பயன் ஏற்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் இந்த ஹங்கரி டு கல்டிவேட்ல he taken டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அண்ட் கிவன் அபவுட் எம்பவரிங். ஸோ எம்பவரிங் பண்றதுனால வரும் அந்த பெனிஃபிட்ஸ் இதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. ஸோ வாட் இஸ் எம்பவர்மெண்ட் ஆர் எம்பவரிங்? ஸோ எம்பவரிங் ரெஃபர்ஸ் டு தி ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் ஸ்ட்ராங்கர், மோர் கான்ஃபிடென்ட் டு கண்ட்ரோலிங் ஒன்ஸ் லைஃப் அண்ட் கிளைமிங் ஒன் ரைட்ஸ். ஸோ இதுதான் வந்து எம்பவரிங் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த எம்பவரிங் பண்ணுறதுனால ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம மேம்படுத்த முடியும், இல்லை இந்த எம்பவர்மெண்ட் என்னன்னா ஒருத்தரோட வாழ்க்கையை மேம்படுறது அப்படின்றது வந்து ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருந்தாரு. அதனால பெனிஃபிட்ஸ் ஆஃப் சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அதை பற்றி ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் வித் எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டு கல்டிவேட் டு கெயின் நாலேஜ் ஃபர்ஸ்ட் வி ஷுட் பி லைக் எ ஓப்பன் புக் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஓப்பன் புக்காக இருந்தால் தான், ஒரு கிளீன் ஸ்லேட்டாக இருந்தால் தான் அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எழுதலாம், இல்லை எல்லா விஷயங்களும் எழுதலாம் அப்படின்ற ஒரு கருத்து குறிப்பிட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து கல்டிவேட்டிங் தி சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கல்டிவேட் பண்றது மூலமா இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம வந்து பெரிய மாறுதல்களை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தார். நெக்ஸ்ட் வந்து எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன். ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நல்ல முறையில் மேம்படுத்த முடியும், அவங்க வந்து தங்களோட சுய கால நிற்க முடியும் அப்படின்னா அதுக்கு முதல் தேவையாக வந்து எஜுகேஷன் இருக்கும். அந்த எஜுகேஷனால தான் வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து ஸ்ட்ராங்கராகவும் அவங்கள வந்து மோர் கான்ஃபிடண்டாக மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்திருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து is given 4 different topics which is interrelated to the cultivation of Hungary அப்படின்ற டாபிக் வந்து சொல்லியிருந்தாரு. சொசைட்டியல் சேஞ்ச். ஸோ இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து கொடுத்து அந்த விஷயங்களை வந்து கொடுத்துருக்கிறோமா, இல்லைனா வந்து அந்த சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு அதனால மாற்றங்களை ஏற்படுத்திடுமா அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கங்கள் எதுவும் கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை சொல்லி அதனால வந்து we have to go for giving empowerment more stronger and more confident அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கான விஷயங்கள் வந்து அட்ரஸிங் குளோபல் சேலஞ்சஸ். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள் நடக்கிற சேலஞ்சஸை வந்து அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், தட் இஸ் எஸ்டிஜி, அதை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. அப்புறம் வந்து ஹவு மச் வி கிவ் டு தி சொசைட்டி, இந்த சொசைட்டிக்கு நம்ம எவ்வளோ தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு டேர்ம் சொல்லியிருந்தார், நாம இந்த சொசைட்டிக்கு என்ன விஷயங்கள் கொடுக்குறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து திரும்பி வந்து நம்மளை வந்து ஒரு வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு மேம்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்து ஒரு நல்லவங்க கிட்ட வந்து பணம் இருந்தா அது வந்து ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு வற்றாத கிணறு போல இருக்கும். அந்த கிணத்துல வந்து எப்பவுமே வந்து நீர் சுரந்துட்டே இருக்கும். அதே போல தான் வந்து ஒரு நல்லவங்க கிட்ட வந்து பணம் நிறைய இருந்தா அது மூலமா அவங்க வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்வாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து எல்லா விஷயமும் நம்ம வந்து வாழ்க்கையில எந்த விஷயம் கத்துக்கிட்டாலும் இல்லை நம்ம கிட்ட எந்த விஷயம் இருந்தாலும் கடைசி வரை நம்ம கூட வர்றது வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம கூட வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் இம்பேக்ட். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த குளோபல் இம்பேக்ட் பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் பண்றது மூலமா வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், லைக் பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து மாற்றணும். அது வந்து சொசைட்டிக்கு நம்ம கொடுத்தாதான் சொசைட்டி வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கொலாபரேஷன், பில்டிங் ட்ரஸ்ட், ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் போயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள் ஃபார் பில்டிங் எ ஸ்ட்ராங்கர் சொசைட்டி.
அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். நெக்ஸ்ட் வந்து சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தினால வந்து சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாகும், சோகம் வந்து பாதியாகும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கணும், நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை அடுத்தவங்க கொடுத்தாதான் நமக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருந்தார். திஸ் இஸ் வாட் தட் ஃபர்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் வந்து 8th ஏப்ரல் சேஞ்ச் மேக்கர் அப்படிங்கிற டாபிக்ல வந்து ஜேசி ரமேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹி ஸ்டார்டட் வித் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா சொல்லியிருந்தார். அறம் செய்ய விரும்பு, ஔவையாரோட ஆத்திச்சூடியில் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அறம் செய்ய விரும்பு அப்படின்னு என்னன்னா, நீங்க அறம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, அறம் செய்யறதுக்கு விரும்பணும். அறம் செய்யறதுக்கு விரும்பினாலே அது வந்து அறம் செய்யறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் திருக்குறள்ல நிறைய மேற்கோள்கள் காட்டி போயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒய் வி நீட் லா, லா எதுக்கு தேவைப்படுது, லா இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஸோ நார்ம்ஸ்னா என்ன, ரூல்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நார்ம்ஸ் அப்படின்னா அன்ரிட்டன் லாஸ், அன்ரிட்டன் லாஸ் ஆர் கால்ட் அஸ் நார்ம்ஸ், ரூல்ஸ் வந்து அன்ரிட்டன் நார்ம்ஸ். ஸோ அன்ரிட்டன் லாஸ் அண்ட் அன்ரிட்டன் நார்ம்ஸ், இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்ம்ஸ் அண்ட் லாஸ். ஸோ இது என்னன்னா, நெறிமுறைகள் குறையும் போது சட்டங்கள் வந்து அதிகமாகும். நம்ம நார்ம்ஸ்ன்றது நெறிமுறைகள். ஸோ நெறிமுறைகள் குறைய ஆரம்பிச்சதுன்னா சட்டங்கள் அதிகமாகும். ஸோ சட்டங்கள் அதிகமானாதான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்லியிருந்தாரு. ஸோ ஹூ ஆர் சேஞ்ச் மேக்கர்ஸ்? ஸோ சேஞ்ச் மேக்கர்ஸ் ஆர் ஒன் who drive positive social transformation through their action and initiatives. ஸோ ஒருத்தர் வந்து தன்னோட ஆக்ஷன் மூலமாகவும் தன்னுடைய முன்னெடுப்பு மூலமாகவும் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த சமூகத்துக்கு தர முடிஞ்சா அவங்க தான் வந்து சேஞ்ச் மேக்கர்ஸ் அப்படின்னு போயிருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டார்டட் வித் அப்துல் கலாம், ஹி டோல்ட் அபவுட் காமராஜர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இவங்க எல்லாமே வந்து சேஞ்ச் மேக்கர்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஆல்ஃபர்ட் இந்த நோபல் பிரைஸ் பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருந்தார். ஸோ ஹவு நோபல் பிரைஸ் வாஸ் கிவன், நோபல் பிரைஸ் வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் நோபல் மர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஆக்சுவலா மர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆல்ஃபர்ட் நோபல். ஆனா அவங்க பிரதர், அவங்க சகோதரர் இறந்துட்டதை வந்து இந்த நியூஸ் வந்து தப்பா போய் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து ஆல்ஃபர்ட் நோபல் வந்து நம்ம சமுதாயம் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி தான் பார்த்துருக்கு. ஏன்னா ஆல்ஃபர்ட் நோபல் வந்து யூ வாஸ் லைக் கிவிங் ஹேவிங் அ பிஸ்னஸ் வித் டைனமைட்ஸ், இந்த மாதிரி டைனமைட்ஸ் பில்ட் பண்றது, பாம்ஸ், அது மாதிரி விஷயங்களை வந்து ஈடுபட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலமா வந்து நிறைய மக்களுக்கு பெரிய பாதிப்பு நடந்தது. ஸோ அவர் செத்து போன விஷயம் வந்து மக்களுக்கு வந்து பெரிய சந்தோஷமா இருந்தது கேள்விப்பட்டு ஹி சேஞ்ச் இஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ அப்பதான் வந்து நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய் வேல்யூஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், வேல்யூஸ் வந்து எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சோர்சஸ் ஆஃப் வேல்யூஸ், ஹூ வி அண்ட் அவர் சரௌண்டிங். ஸோ வேல்யூஸ்னாவே யார் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்க தான் வந்து அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு மாதிரி போயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து சோர்சஸ் ஆஃப் வேல்யூஸ் லைக் எந்த ஒரு விஷயமும் சேஞ்ச் மேக்கிங்கும் வந்து இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் அவர் செல்ஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்குற நல்ல விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர், எவ்ரி ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் சேஞ்ச் இன் தி சொசைட்டி. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தாதான் அது மூலமா அவங்க வந்து அடுத்த லெவல் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிங் எத்திக்கல் லீடர்ஷிப். ஸோ ஒரு கம்பெனில ஒரு ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பார்த்தீங்கன்னா ஒயில் டேக்கிங் டெசிஷன், மாரல் டெசிஷன், இல்லை வந்து ரூல்ஸ் பார்க்காம டெசிஷன் எடுக்கணுமா, இந்த மாதிரி ஒரு சில டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி நாம வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நாம எடுக்கிற டிசிஷன் மூலமா அந்த பார்ட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரி மாறுதல் நடந்தது, என்ன மாதிரி நல்ல விஷயம் நடந்தது அப்படின்றத பத்தி பேசியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேட்டிங் அண்ட் ரைசிங் அவேர்னஸ். ஸோ ரைசிங் அவேர்னஸ் எப்படி சொல்றது, ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து கல்வி மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி பேசியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பத்தி டெவலப்மெண்ட்.
ஸோ சிம்பத்தி எம்பத்தி நம்ம இந்த எத்திக்ஸ் சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தே வந்து வி ஹியர் திஸ் வேர்டு எம்பத்தின்ற வேர்டை வந்து நிறைய டைம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எம்பத்தி அப்படின்னா என்னன்னா அடுத்தவங்களோட நிலைமையில இருந்து நம்ம பார்க்கறது தான் வந்து எம்பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டிங் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ். ஸோ லைக் சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ்னா இந்த குளோபலுக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் லாங் டைம்ல என்ன மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் தர முடியும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டேக்கிங் எத்திக்கல் டெசிஷன்ஸ். ஸோ இதை பத்திலாம் வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் லைக் இந்தியாஸ் வாட்டர் கேர்ள் அப்படின்ற ஒரு ஒரு லேடியை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஷி சேஞ்ச் தி வே ஹவு வாட்டர் இஸ் சர்வ்ட் இன் தி ஹோட்டல்ஸ். ஸோ ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கொடுக்கும்போது அதை வந்து நிறைய பேர் வந்து பாதி குடிச்சிட்டு பாதி வேஸ்ட் பண்ணுறதை பார்த்து அந்த பொண்ணு வந்து ஹி காட் அன் ஐடியா, ஷி காட் அன் ஐடியா, ஃபுல் டம்ளர் ஆஃப் வாட்டர் தரதுக்கு பதிலாக வந்து அந்த டம்ளரில் பாதி வாட்டர் கொடுத்து ஸோ பாதி வாட்டர் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் சொல்லி தட் சேஞ்ச் தி வேர்ல்டு என்டையர் வே ஹவு வாட்டர் இஸ் சேவ்ட் டியூரிங் தி 2015 வாட்டர் கிரைசிஸ் இருந்தப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஃபைனலி ஹி டோல்ட் தட் நாம தான் சேஞ்ச் மேக்கர்ஸாக இருக்க முடியும், நாம சேஞ்ச் மேக்கர்ஸாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து நிறைய மாறுதல் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. திஸ் இஸ் அபவுட் செகண்ட் டே. நெக்ஸ்ட் வந்து மேக்கப் மைண்ட் பை ஜேசி பாலமுருகன். ஸோ இந்த தேர்ட் டே ஆஃப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸை காமிச்சு அந்த பிக்சர்ஸ் மூலமா நிறைய விஷயங்களை இன்டர்லேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல முக்கியமா மேக்கப் மைண்ட் அப்படின்னா ஹி ஸ்டார்டட் வித் மேக்கப் ஏன் தேவைப்படுது, மேக்கப் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது முக்கியம். ஒரு விஷயம் என்னன்னா மூளைய மேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ மேக்கப் ஜென்ரலா வந்து ஷோட் ஒன் பிக்சர் ஒரு உமனோட போட்டோ காமிச்சு மேக்கப் இல்லாத இருக்கிறப்போ அவங்களோட நிலைமையும் மேக்கப் பண்ணப்போ அவங்களோட நிலைமையும் காமிச்சு இன்டர்ரிலேட்டட். ஸோ மேக்கப் பண்ணா இட் ஷோஸ் மோர் பியூட்டிஃபுல், மோர் பிளசன்ட், மோர் குட் லுக்கிங் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 3 பிக்சர் கண்டினியூஸா ஒரு 3 பிக்சர் காமிச்சிருந்தாரு. ஒரு ஏழையோட பிக்சர், மேபி ஏழை ஆர் பெக்கர், அப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் மேன் அண்ட் தென் ரிச் மேன், இந்த 3 பிக்சர் காமிச்சிட்டு கடைசியா திரும்ப ஒரு 3 பிக்சர் காமிச்சு இந்த 3 பிக்சருக்கும் ஒரு கம்பேரிசன் கொடுத்து இதுல வந்து நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹி டுக் தி செஷன். ஸோ ஜென்ரலா வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னா வந்து வாட் வி நீட், மேக்கப் பண்ணணும்னா அப்வியஸா வந்து வி நீட் மேக்கப் கிட். ஸோ மேக்கப் கிட் இருந்தால் தான் வந்து மேக்கப் பண்ண முடியும். ஸோ மைண்டை மேக்கப் பண்ணோம்னா என்ன மாதிரியான கிட்ஸ் தேவைப்படும் அப்படி மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் டீட்டெயிலி. ஸோ மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். மைண்ட் மேப்பிங் நம்ம பிரெயினில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியாக மேப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிரெயின் வந்து ஹி டிவைடட் இன்டு 4 குவாட்ரண்ட்ஸ். ஜென்ரலாக வந்து லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின், டாப் பாட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக நம்ம அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஹி சேஞ்ச் தி வே ஹவு வி லுக் பிரெயின். இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் லெஃப்ட் ரைட் டாப் அண்ட் பாட்டம் ஹி டோல்ட் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மைண்டை வந்து எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹி டோல்ட் நமக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா நாளைக்கு ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மைண்ட் வந்து ஓகே நாளைக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிட போறோம், அது வந்து பாய் வீட்டு கல்யாணத்தை வந்து ஒரு பிரியாணி சாப்பிட போறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாவே அவர் மைண்ட் வில் பிகம் மோர் ரெஃப்ரெஷ்மெண்ட், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்மளாமே வந்து கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈஸ்ட் சவுத், ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈஸ்ட் வெஸ்ட் சூரியன் வந்து எப்படி வந்து காலையில் உதிச்சு மாலையில வந்து மறையுதோ அதே மாதிரி வந்து நமக்கு தோன்ற கெட்ட விஷயங்கள் வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மறந்துட ட்ரை பண்ணணும். நார்த் சவுத் வந்து இட் ஹேஸ் மோர் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் பவர். ஸோ மேக்னெட்டிக் பவர் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ அது வந்து இட் கீப்ஸ் ஆன் ஜென்ரேட்டிங் அண்ட் இட் கிவ்ஸ் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ். ஸோ இன்னொரு விஷயம் சொன்ன விஷயம் என்னன்னா குழப்பம் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணணும். பட் ஆனால் வந்து குழம்பினா தான் வந்து தெளிய முடியும். ஸோ நம்ம மைண்டை வந்து எந்த அளவுக்கு தெளிவாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வி வில் கெட் ரெஃப்ரெஷ்ட். ஸோ திஸ் வாட் ஹி டோல்ட். அப்புறம் சேம் பிரைன் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஹி ஷோட் பிக்சர்ஸ் அபவுட் கிட்டத்தட்ட வந்து ஹி ஷோட் பிக்சர்ஸ் அபவுட் அப்துல் கலாம், மோடி, அம்பானி, நித்யானந்தா, ரத்தன் டாடா, இவங்களோட நிறைய பிக்சர்ஸ் காமிச்சு இவங்களோட இந்த பிக்சர்ஸ்க்கும்
நம்ம எல்லாருக்குமே வந்து மூளையோட அளவு பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அவங்களோட அந்த 4-5 பிக்சர்ல காமிச்ச பிக்சர்ல இருக்கிற எல்லாரோட மூளை அளவு சேமா தான் இருக்கும். பட் அவங்களோட திங்கிங் டிஃப்ரெண்டா இருந்தனால இந்த ரிசல்ட் வாட் வி கெட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ரத்தன் டாட்டாவோட ரிசல்ட் திங்கிங் வேற மாதிரி இருந்தது. நித்யானந்தாவோட ரிசல்ட் வந்து திங்கிங் ரிசல்ட் வேற மாதிரி இருந்தது. அது மாதிரி வந்து ஹி டோல்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் தான் வந்து வாழ்க்கையை மேம்படுத்தும். ஸோ அந்த எண்ணங்கள் செம்மையா இருக்கணும்னா நம்ம மைண்டை வந்து எந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ்மெண்டா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வி ஷுட் மேக் அவர் மைண்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் பிரெயின். ஸோ கேன் எனிவன் டெல் வாட் இஸ் தி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் பிரெயின்? யாருக்காவது பிரெயின் எவ்வளவு ஸ்டோரேஜ் பத்தி தெரியுமா? நம்ம பிரெயின்ல எந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும்? 1000 இன்ஃபர்மேஷன்ஸ். ஹலோ சார். ஒரு 1000 இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஓகே சார், ஓகே. He told that brain has the capacity of storing more than 2.5 million gigabits of storage. ஸோ நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 2.5 மில்லியன் ஜிகாபிட்ஸ். ஸோ அப்போனா வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டெராபிட்ஸ் தான் இருக்கு. டெராபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. இட் ஓட் 2.5 மில்லியன் ஜிகாபிட்ஸ். ஸோ பிரெயின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் நோ லிமிடேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். மற்ற எல்லாத்துக்குமே லிமிடேஷன் இருக்கு. நம்ம கண்ணோட பார்வைக்கு சரி, கையோட ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் பிரெயின் ஹாஸ் நோ லிமிடேஷன்ஸ். ஸோ ஹவு திஸ் கேன் பி மேட் more precise அப்படின்னு சொன்னா, we have lot of things. One is practicing, keep on practicing, memorizing, meditation, then learning, travel, reading, taking rest. One of the most important thing what should we give for a brain is taking rest. நல்ல தூக்கம் வந்து நம்ம வந்து பிரெயினை வந்து எப்பவுமே வந்து ரெஃப்ரெஷ்டா வச்சுக்கும். அதனால வந்து மோர் பாசிட்டிவ் திங்கிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிராவலிங், இது எல்லாமே நமக்கு ஜென்ரலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஹவு வி எக்ஸ்பிளைன் வாஸ் மோர் வெரி என்ஜாயபிள். ஏன்னா நிறைய வார்த்தைகள் இல்லாம நிறைய பிக்சர்ஸ் காமிச்சு அந்த பிக்சர்ஸ் மூலமா ஹி given தி எக்ஸ்பிளனேஷன். ஸோ டு கீப் யுவர் மைண்ட் ஃப்ரெஷ், டு கீப் யுவர் மைண்ட் மோர் திங்கிங், ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி டன். ப்ராக்டிசிங், மெமரைசிங், எக்ஸ்கர்ஷன், மெடிடேஷன், டிராவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தேர்ட் டே. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் டே, 10th April, bring changes unknowingly. ஸோ ஜேசி லாவண்யா மேடம் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷி ஸ்டார்டட் வித் வாட் இஸ் சேஞ்ச் அண்ட் வாட் இஸ் சேஞ்சிங் அன்னோயிங்லி அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் கொடுத்துருந்தாங்க. ஸோ வாட் இஸ் சேஞ்ச்? So change is something thank you sir. Change is inevitable, change is constant, change is to spelling mistake, change is to exist, change will provide you maturity, change creates things. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டயலாகா இருந்தது. ஸோ மாற்றம் ஒன்றே வந்து மாறாது. வி கீப் ஆன் சேஞ்சிங். எவல்யூஷன் அப்படின்னா இப்போ ஹியூமன் ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஸோ சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். சேஞ்ச் இல்லை அப்படின்னா சேம் பிளேஸ்ல தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் சேஞ்சிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து she told okay. Next she told about unknowing. What is unknowing? Unknowing means unaware. ஒரு விஷயத்தை பத்தி தெரியாம இருக்கிறதா வந்து unknowing அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And she compared this unknowing with knowledge. So knowledge வந்து two types of knowledge அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. One is known knowledge, unknown knowledge. Again known knowledgeல பாத்தீங்கன்னா we have known current knowledge, unknown assumption knowledge. அதே மாதிரி unknown knowledgeல பாத்தீங்கன்னா again known knowledge, unknown knowledge. So basics, surprises. So இது மாதிரி வந்து unawareing or unknowing was compared with knowledge. So இது நல்லது. நெக்ஸ்ட் வந்து she told about கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு. We should keep on learning things. So learning things will make you more knowing அப்படி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பீயிங் அன்னோன் சம்டைம் இஸ் பிளிஸ். ஸோ ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாம இருக்கிறது வந்து ஒரு சில டைம்ல வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து unknowing habits are created, unknowingly habits are created.
ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு அது தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகளை கராத்தே கிளாஸ் அனுப்புறது, இல்லை ஒரு செஸ் காம்படிஷன், செஸ் ட்ரைனிங் அனுப்புறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து unknowingly they are creating some habits in the kids mind. ஸோ அது வந்து அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடத்தும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷி டோல்ட் அபவுட் காந்திஜி. காந்திஜியோட அந்த சத்தியாகிரகம் எப்படி he developed that idea of taking சத்தியாகிரகம். அவரோட புக்ல, அந்த புக்ல இருந்து அவங்க அப்பா கிட்ட வந்து he confessed things what he, ஏன்னா காந்தி வந்து ஃபர்ஸ்ட் அவர் புக்ல வந்து நிறைய அவர் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து உணர்ந்து, தெரியாமலே உணர்ந்து அதை வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு லெட்டரா கொடுத்து, அவங்க அப்பா எடுத்த அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா he changed way of Gandhi's life அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு காந்தி பண்ண தப்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்காம அந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டாரு. இதை அப்சர்வ் பண்ண காந்தி வந்து பனிஷ்மெண்ட் மட்டும்தான் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றணும் கிடையாது, சம்டைம்ஸ் பீயிங் குவைட் ஆல்சோ வில் சேஞ்ச் திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலமா வந்து காந்திஜி டெவலப் திஸ் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சரல் ட்ரெடிஷன் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. நம்ம சாப்பிட்ற பழைய சாப்பாடு இருக்குல்ல, அந்த பழைய சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்ட்ரி. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹாட் கண்ட்ரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாதம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து நம்மளோட சூழ்நிலைக்கு அது ரொம்ப நல்ல உணவாக இருந்தது. பட் ஆனால் அன்னோயிங்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி குளோபல் issues, we started having different food habits like pizza, burger, அது மாதிரியான விஷயங்கள்லாம் மாறிட்டோம். பட் நவ் ரீசென்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இப்போ பேக் டு அந்த பழைய உணவு முறைகளுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வே ஆஃப் ஹவு வி ட்ரெஸ். ஸோ லேடிஸ் ஜென்ரலி வந்து இந்தியன் லேடிஸ் பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு வேர் சாரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்மளோட இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்து, கம்ஃபர்ட் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்து வேற டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போய் அகைன் அதனால வர பிரச்சனைலாம் பார்த்து அகைன் வி ஆர் கமிங் பேக் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுட், அப்புறம் லாங்குவேஜ். ஸோ நம்மளோட லாங்குவேஜ் வாய் வழியா மூச்சு விட்டு பேசுற லாங்குவேஜா இருக்கு. பிகாஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி ஹார்ட். ஸோ ஏர் உள்ள போய் வெளியே வந்தால் வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி கோல்டு கண்டிஷன்ஸ். அங்கே வந்து அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு தான் பேச முடியும். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ வி ஷுட் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ், நம்மளோட பேசுற வார்த்தைகள் வந்து அது வந்து இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அப்புறம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூ கேன் சேஞ்ச் தி லைஃப் இஃப் யூ ரியலி வாண்ட் டு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஸோ ஷி கேவ் ஒன் இங்கிலீஷ் போயம் ஆல்சோ. ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. திஸ் இஸ் அபவுட் 4th day. நெக்ஸ்ட் 11th April. 11th April is about Living with Moral by J.C. Mugilwan. What is living with moral? Moral na? Can anyone? முரண்பாடான. Okay. லிவிங் வித் மாரல் அப்படின்னா அவர் நம்ம ட்ரெயினர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரை டு பி ஆல்வேஸ் பாசிட்டிவ், பீயிங் ஆல்வேஸ் பாசிட்டிவ், பீயிங் கான்ஃபிடென்ட், பீயிங் மோட்டிவேட்டட். ஸோ அதனால நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், ரீசைலண்ட் அண்ட் என்கேஜ்ட். Then to have a great if you have a living with moral life, you will have greater life and greater satisfaction அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ he also showed examples about மதர் தெரேசாஸ் moral value. அப்புறம் காமராஜர். நிறைய ட்ரைனிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல we found to have these 3 personalities and more. ஒன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர், மதர் தெரேசா, தென் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இந்த 3 பேரோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ்க்குமே சூஸ் ஆகிற எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ காமராஜரோட மதிய உணவு திட்டம், ஈவினிங் காலேஜ் சிஸ்டம், அதை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மாரல், ஹை மாரல், லோ மாரல். ஹை மாரல் அப்படின்னா ஸ்டேட் வேர் இண்டிவிஜுவல் ஆர் டீம் எக்ஸிபிட்ஸ் மோர் எந்தூசியாசம், கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோட்டிவேட்டட்.
ஸோ அதனால வர பெனிஃபிட்ஸ், அதனால வர கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை பத்திலாம் வந்து he explained a lot. So benefits of having high moral. Can you tell me what will be the benefits of having high moral? பிரியாணி சாப்பிடுறியா? சிலம்பரசன் சார், உங்க மைக் மியூட் பண்ணிக்கிறீங்களா? நான் எங்களுக்கும் பிரியாணி பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. So what is the benefits of being high moral? You feel proud about yourself, and in the process you get respect from the society. Yes sir, very nice sir. So சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா being respected, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். Plus additionally we have a few more points like we'll have enhanced discipline. நமக்கு நாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். தென் ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு ப்ரொடக்டிவிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி, அண்ட் தென் இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி வில் பி மோர் லைக் தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இட் டெவலப்ஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அப்புறம் ஸ்ட்ராங் என்கேஜ்மெண்ட் வித் அதர்ஸ், தென் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், லோ கிரீவன்சஸ். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஹை மாரல் பீப்புள் சொல்ற ஜென்ரலாக வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. கம்ப்ளைண்ட்ஸ்க்கு பதிலாக வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து லோ மாரல். ஸோ லோ மாரல் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் டிசாட்டிஸ்ஃபிகேஷன், disengagement, demotivated, and having negative attitude. This is what people will have a low moral. So again in the characteristics of people, they have very disinterest, poor team management, negative attitudes, decline in productivity. Sir? So causes of low moral. Can you tell me what can be the causes of low moral? Slide கொடுத்துட்டு இருக்கேன். So micromanagement, lack of recognition, unclear goals, feeling insecure. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒருத்தர் நல்லா பாசிட்டிவாக இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களோட மாரல் வேல்யூஸ் லோ ஆகி அதனால அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து ஆல்வேஸ் வி ஷுட் பி ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா வி ட்ரை டு கிவ் மோர் ரெகக்னேஷன் ஃபார் தெம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அன்கிளியர் கோல்ஸ் இருந்து அதனால வந்து அவங்களுக்கு நீங்க என்ன விஷயம் செய்ய வரீங்கன்னே தெரியாம இருந்தா அதனால வந்து யூ cannot have that end point. So goal should be more clear. I mean you should give more security for them. Secured feeling இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி தப்பா ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து இது நடக்காம பார்த்துக்கோ, இதான் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ஆர் செக்யூர்டு என்விரான்மெண்ட் இருந்தா இட் வில் ஹேவ் மோர் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து why we should have this why living with moral is required. Obviously ஜென்ரல் நீங்க இந்த moral values வந்துட்டாவே கடைசியா வந்து நிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா once self or personality gets improved, இந்த பாயிண்ட்லாம் வந்து நிற்கும். So to increase personal productivity, to develop more relationships and being respected. So this is what why we should have high moral values. Now how to live with moral values? Generally being more open, being honest, being taking decision based upon the situation. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது we can be more moral. So this is about day 5. Next is Saturday, day 6. வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்ற டாபிக்ல வந்து ப்ரொஃபஸர் வேத சுப்பையா அவர் ஒரு அருமையான செஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் வித் தத்துவம் அப்படின்னா என்ன? தத்துவம்னா என்ன? Can anyone? வாழ்க்கை அர்த்தம். எஸ் சார், வாழ்க்கையின் அர்த்தம். வாழ்க்கை அனுபவங்கள். ஓகே, ஸோ நம்ம ட்ரெயினர் சொன்னது பார்த்தீங்கன்னா தத்துவம் அப்படின்னா என்னன்னா உண்மை. ட்ரூத் இஸ் வாட் கால்ட் அஸ் தத்துவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஸோ
ஸோ வாழ்க்கையின் தத்துவம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து தத்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வாழ்க்கை. ஸோ நம்ம ஒருத்தர் ஒரு குழந்தை பிறந்து பிறக்கிறதுன்றது வந்து எந்த டைம்ல முடிவு பண்றோம் நாம? ஒரு குழந்தைங்க இந்த உலகத்துக்கு பிறந்துச்சுன்னா அது எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்? When the baby is taken out of the womb. ஓகே, நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உணர்வுன்னு சொல்லியிருக்கோம்ல சார். ஸோ பேபி வெளியே வந்தால் மட்டும் வந்து பிறப்பு இருக்க முடியாது. அந்த குழந்தை பிறந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து உணர்வு பெற்று அது அழும்போது தான் வந்து குழந்தையோட பிறப்பின் நேரம் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். ஸோ ஒரு குழந்தை வந்து அழுகிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பர்த்தாக இருக்க முடியும். ஏன்னா வந்து அப்போதான் வந்து உணர்வு வந்து அந்த பேபிக்கு வந்திருக்கும். ஸோ உணர்வோடு இருக்கிறது தான் வந்து பிறப்பின் நிலை. ஸோ உணர்வு இல்லாமல் இருக்கிற நிலை வந்து ஒரு மயக்க நிலையோ இல்லை அதை தாண்டிய நிலையோ தான் இருக்க முடியும். ஸோ பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நிகழ்வு தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வந்து ஒரு உணர்வு நிலையில இருக்கும்போது, நம்ம விழிப்போடு இருக்கும்போது தான் வந்து அந்த நிலையில இருக்க முடியும். தூங்கும் போதோ இல்லை வந்து அடுத்த லெவல் ஆஃப் மயக்க நிலையில் இருக்கும்போதோ வந்து அது வந்து ஒரு வாழ்க்கை தத்துவமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தை அதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. குழந்தை அழுகுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பர்த்தாக இருக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த உணர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மன இயக்கம், நம்மளோட மனசோட இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா உணர்வின் நிலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மன இயக்கம். ஸோ இந்த மன இயக்கம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா வந்து நம்ம ஐம்புலன்களின் இயக்கம் தான் வந்து மன இயக்கமா இருக்க முடியும். இந்த ஐம்புலன்களின் இயக்கத்தை வந்து அவர் வந்து எப்படி பண்ணியிருந்தாருன்னா ஐம்பூதங்களோட கம்பேர் பண்ணி அதை வந்து கடவுளுக்கு இணையா கம்பேர் பண்ணி ஸ்டார்டட் நிறைய டெசிஷன் நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐம்புலன்கள் என்னென்ன சொல்ல முடியுமா? கண், காது, மூக்கு, தோல், ஆகாசம். எஸ் சார், ரைட் சார். ஸோ ஐம்புலன்களின் இயக்கம் அதை சார்ந்து ஐம்பூதங்களோட உணர்வது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அணுவும் அண்டமும் அசைவது தான் வாழ்க்கை. ஸோ நம்ம ஜென்ரலா வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் உயிரா இருக்காங்கன்னா அவரோட அசைவுகள் வச்சுதான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அசைவற்ற நிலையில் இருக்கும்போது வந்து அது வந்து ஒரு வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கையா இருக்கும். ஸோ இந்த உலகம் இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆக்கப்பட்டது. ஸோ அணு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைனஸ்ட் ஆட்டம்னு சொல்லுவோம். ஒரு ரொம்ப சின்ன பார்ட்டிகள். அந்த அணு தான் வந்து பாடியில் இருக்கிற செல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த அணு அசைவது தான் வந்து ஒரு அணு அசைஞ்சாதான் வந்து அது மூலமாக வந்து நம்ம கை கால்களால் அசையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணம் ஆகினாலும் அதுக்கு வந்து இட் நீட்ஸ் ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம சாப்பிட்ற பொருட்கள் இருந்து பிரிக்கப்படுற 7 தாதுக்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜீவகாந்த சக்தி. நம்ம உடம்புல வந்து இந்த ஜீவகாந்த சக்தி நிலை வந்து செலவாகும் போதோ இல்லை சேர்த்து வைக்கும் போதோ வந்து நம்ம உடலோட இயக்கம் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த ஜீவகாந்த சக்தி இயக்கத்தை வந்து ஐம்பூந்துகளோட கம்பேர் பண்ணி கண், காது, மூக்கு, சுவை, நாக்கு, வாசனை இப்படின்ற மாதிரி ஒரு 5 விஷயங்கள் சொல்லி இந்த ஜீவகாந்த சக்தி வந்து எந்த அளவுக்கு செலவாகுதோ அந்த அளவுக்கு மனிதனோட வாழ்க்கை முறையில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண் ஜென்ரலா பாத்தீங்கன்னா கண் என்ன பண்ணும்? எஸ், கண் வந்து பார்க்கும். அந்த கண் பார்க்கறது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அது வந்து நெருப்புக்கு இணையா கம்பேர் பண்ணியிருந்தார். கண் வந்து நெருப்பு, வெளிச்சம். ஸோ கண் அந்த வெளிச்சத்தோட செலவு தான் வந்து கண்ணோட இயக்கமாக்க முடியும். அதே மாதிரி சுவை வந்து பார்த்தீங்கன்னா நீரோட செலவா இருக்கும். காது வந்து பார்த்தீங்கன்னா காற்று, மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனை, அது வந்து மண் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜீவகாந்த சக்தியோட செலவு வந்து கரெக்டான லெவல்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும். இதோட செலவு அந்த ஸ்பெண்டிங் நீங்க அந்த எனர்ஜி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனால தான் வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் சொன்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உணர்வு உணர்தல். இப்போ நம்ம ஒருத்தர் வந்து கையில வந்து கை தட்டுறோம் அப்படின்னா வலிக்காது. ஸோ அந்த ஜீவகாந்த சக்தி வந்து ஒரு லிமிட்டா ஸ்பெண்ட் ஆயிருக்கும் கை தட்டும் போது. ஆனா அதே வந்து ஒருத்தர் வேகமா அடிச்சோம்னா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வலி ஏற்படுத்தும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஜீவகாந்த சக்தியோட செலவு வந்து அதிகமா இருக்கும்.
ஸோ இந்த ஜீவகாந்த சக்தி வந்து நிறைய ஸ்பெண்ட் ஆயிடுச்சுனாலோ இல்லைனாலோ நம்மளால வந்து வலி மிகுந்த வாழ்க்கையை வாழ முடியும். அதனால வந்து எப்பவுமே வந்து இந்த சக்தியை வந்து நம்ம வந்து தேவையான அளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து கம்பேர்ட் வித் டைஜஷன் ப்ராசஸ், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எப்படி வந்து 7 தாதுகளா பிரியும், அது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பொருளீட்டல் புலனும் ஆகிய செயல்களில் ஜீவகாந்த சக்தி செலவு செய்யப்படுகிறது. பொருளீட்டல்னா நம்ம சம்பாதிக்கிறோம்ல, அதை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி புலனின்பம், ஐம்புலனின் இன்பம், இதெல்லாம் இது மூலமா தான் வந்து இந்த ஜீவகாந்த சக்தி செலவு செய்யப்படுகிறது. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம பொருள் ஈட்டணும், அந்த பொருள் ஈட்டுறத வந்து எந்த வழியில ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். பொருள் ஈட்டுவது வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்கணுமே கண்டி நமக்கு நாமே வச்சுக்கிட்டா வந்து ஒரு லெவலுக்கு மேல போனா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அளவுக்கு அதிகமானால் அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி வந்து நம்ம கிட்ட பொருள் அதிகமானதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய திருக்குறளும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரபஞ்ச காந்த சக்தி, அது போல சொல்லியிருந்தாரு. ஹவு சிக்னல் டிராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். அது வந்து ஜென்ரலா வந்து வி திங்க் தட் இட் கோஸ் த்ரூ ஏர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் நான் நினைச்சுப்போம். ஆனா அது கிடையாது. அது வந்து ஒரு காஸ்மிக் எனர்ஜி. அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் வந்து கடவுளுக்கு நம்ம சொல்ற கடவுள் அப்படின்லாம் சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ அனைவரும் நானே அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் திஸ் 1 வீக்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தார். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி அப்படின்ற திருவாசகரோட அந்த பாடல் சொல்லி வாழு வாழ வீடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் 1 வீக்ஸ் ரீகேப். தேங்க்யூ சார். ஓவர் டு சேர்மன். நன்றி ஜேசி செந்தில்குமார் அவர்களே, சிறப்பான பயிற்சி. இன்றைய இந்த பயிற்சி நிகழ்வினை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை பார்வையாளர்கள் அன்மியூட் செய்து 2 பேர் கருத்து தெரிவிக்கலாம். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். இந்த 6 நாளும் நடந்ததை வந்துட்டு ஒரு கோர்வையா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது ரியலி ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ இது வந்துட்டு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ உண்மையாலுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு சாரு. ஸோ ரியலி தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி செல்லமுத்து சார். அடுத்த ஒரு பார்வையாளர். I will be the second person to give the feedback and some important communications. So I'll take some 2 minutes. ஒரு 2 நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இந்த செகண்ட் ஃபீட்பேக் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தகவல் என்ன சொல்கிறேன்னா, கேசவன் இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக போடனாக்கலாம் குரூப்பில். தட்ஸ் வை ஐ ஆஸ்க் யூ ஸ்பெசிஃபிகலி டு கனெக்ட். நான் இப்போ பேசுகிறது மட்டும் தனியாக கிராப் பண்ணி நாளைக்கு குரூப்பில் போட்டுனாக்கலாம் வாய்ஸ் மெசேஜா. இது மட்டும் தனியாங்களா சார்? ஆமாம், நான் இப்போ பேசுறது மட்டும் 1 minute 1 or 2 minutes. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் இந்த லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ராணிப்பேட் பவர் சிட்டி மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம டாபிக் கொடுத்ததன் பேரில் எல்லா ட்ரெயினர்ஸும் ரொம்ப சிரத்தை எடுத்து தே ஆர் கோயிங் இன் டு டீப் அண்ட் தே ஆர் கிவிங் நியூ டைமென்ஷன்ஸ் ஆஃப் த டாபிக் இட் செல்ஃப் அண்ட் இன்சைட்ஸ் ஓப்பனிங் ஃபார் மெனி பீப்புள். ஐ ஒன்லி ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ பீப்புள், உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட 8:15 9 மணி வரைக்கும் நம்ம வீட்டை டிவி ஆன் பண்ணுற மாதிரி இந்த ஜூம் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பீக்கர் வச்சு போட்டுருங்க. நம்ம வீட்டில் போகிற வர குழந்தைங்க சில்ட்ரன்ஸு அதில் போயிட்டு இருப்பாங்கன்னா 2-3 மெசேஜ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வரும். ஆக்டில் அட் ஆல் டைம்ஸ் இந்த லர்னிங் வந்துட்டு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வார வீக் ரன்டவுனில் ரொம்ப சிறப்பான நிகழ்வுகள் நடந்தது. ஆக்டில் நான் டெய்லி ஃபுல்லாக இல்லாட்டி கூட அதை நான் ஆன் பண்ணி வச்சுப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். சேஞ்ச் மேக்கர்ஸ் அது பழைய டாபிக்கு. பட் அதுக்கு அந்த இன்னைக்கு கொடுத்த ட்ரெயினர் வந்து புது டைமென்ஷன்ஸ் கொடுத்து யாரெல்லாம் சேஞ்ச் மேக்கர்ஸ், நமக்கு என்ன பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த சொசைட்டி மாத்திரக்கு என்ன பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதிய பரிணாமம் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தது. காந்தியடிகளை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் காந்தியடிகள் அந்த சத்தியாகிரகத்துக்கு உத்வேகம் கொடுத்தது நமக்கு பல காரணங்கள் அந்த இருக்கோ. அது அவங்க அப்பா தான் உத்வேகமாக இருந்தார். He was the person who instigated him to start சத்தியாகிரகம்.
எப்படின்னா அவர் பண்ண எல்லா தப்பையும் அவர் டைரியில் எழுதி அவங்க அப்பாட்ட கன்ஃபஸ் பண்ணப்போ அவங்க அப்பா அவர் தண்டிக்காம அதை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே மன்னிச்சு மறந்து கொடுத்தது அவருக்கு பயங்கரமான வெக்கமாயிட்டு அதுலேருந்து அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார். இந்த மாதிரி சில நல்ல செய்திகள் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்ததுனால ஆல் ஆஃப் யூ ஐ ரிக்வெஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கிட்ட சொல்லி 8:15 to 9 மணி வரைக்கும் இந்த ஜூம் ஆன் பண்ணி வச்சு கேட்டு இருந்தாவே போதும் ஆக்சுவலாக. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மாடரேட்டர் டெய்லி மாடரேட்டர் ஒர்க் ஒன்று ஆக்சுவலாக. ஸோ இந்த வீக் ரன் டவுன் லாஸ்ட் டே மாடரேட்டரோட வேலை பெரிய வேலை ஆக்சுவலாக. 6 நாள் தொகுப்பை எழுதி வழங்கி அது கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். So I once again appeal to all of you, tell all of your friends to get connected by Zoom every day 8:15 to 9 o'clock for your own growth in your personal, official and social life. Thank you very much. Thank you, JC மோகன்குமார் சார். அடுத்த நிகழ்வாக இந்த இன்றைய பயிற்சியாளர் நிகழ்வினை பற்றிய ஒரு கருத்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். Sir, thank you, sir. Thank you for trusting me and giving this opportunity. Because since we are running out of time, only 1 minute தான் இருக்கு. So I thank all participants who joined for this training program. Thank you once again. Thank you, sir. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பயிற்சியாளர் மற்றும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் adjourned. Thank you. Thank you, sir.